ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபோன் நம்பர் பார்த்துருப்பீங்க, அப்புறம் லவ்வர் சொல்ல தான் பார்த்தீங்க, அப்புறம் டிவிகே சாங் பார்த்தீங்க. மேக்ஸிமம் நான் பண்ணது எல்லாமே இண்டிபெண்டன்ட் சாங் தான். இன்னும் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணல. ஆனால் சினிமாவுக்கு ஒர்க் பண்ணணுன்ற ஆசை, கனவு, லட்சியத்தோடு தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் வந்து மேலும் மேலும் இன்னும் நான் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு படியை ஏறணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது. அந்த சினிமாவை நோக்கி போகணுன்ற கனவோடு தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன். அடுத்து வந்து என்ன சொல்லணுன்னா, இந்த வீடியோ எதற்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங்குக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும். என்னுடைய நெக்ஸ்ட்டு சிங்கிள் என்னன்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து லவ்வர் சொல்ல தான் பாடினேன். ஃபோன் நம்பர் பாடினேன். அப்புறம் டிவிகே, அப்புறம் அக்கா பொண்ணு, ஏதோ அப்படி வீடியோஸ் போட்டுனே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டார் ஒரு 6 months பிஃபோரு. அதனால் இந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஒர்க்கு, கொஞ்சம் மியூசிக்கு, கொஞ்சம் மியூசிக்கு அப்படியே என் லைஃபு போயிடுச்சு. அதுதான் அடுத்து நம்ம என்னடா பண்ண போகிறோம், நம்ம லைஃப்பில் என்ன தான் வந்து அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த சேனலுக்கான முயற்சி என்னென்னா, மேக்ஸிமம் வந்து என்னுடைய திறமையை காட்டுறதுக்காண்டி தான் இந்த சேனலே நான் ஆரம்பித்தேன். இந்த சேனல் இன்னும் வெற்றிகரமாக போகிறது வந்து என் கையிலையும் இருக்குது. மெயினாக ஆடியன்ஸாக உங்கள் கையிலையும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அடுத்த சிங்கிள்கான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது ஒரே ஒரு 4 லைன் வந்து உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். அந்த பாட்டோடைய ஒரு 4 லைனு. ஓகே, ரெடிங்களா? சடனா முத்தம் தந்தாலே, சடனா முத்தம் தந்தாலே, என் மனதில் முழுசாய் நின்றாலே, சடனா முத்தம் தந்தாலே, நீ தந்த முத்தத்தால நான் இப்போ ஷாக்கு ஆன, எல்லாரும் முன்னாடியே நீ எனக்கு முத்தம் தந்த, இவள் முத்தம் தருவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, நினைக்கவில்லை. சடனா முத்தம் தந்தாலே, சடனா முத்தம் தந்தாலே, என் மனதில் முழுசாய் நின்றாலே, சடனா முத்தம் தந்தாலே. இந்த சாங் தான் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் இருந்தது. சும்மா அப்படியே வீடியோ ஷூட்லாம் போயிட்டு எடுத்தோம். ஓரளவுக்கு தான் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் பெருசாக இருக்குமான்னு தெரில. ஓரளவுக்கு எடுத்திருக்கோம். கொஞ்சம் பட்ஜெட்டு காசு ப்ராப்ளமு, அதனால் இருக்கிறத வச்சு ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் பண்ண முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வேறு லெவலில் கொஞ்சம் பெருசாக குவாலிட்டியாக பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. வீடியோ சாங்ஸ் எல்லாம், மியூசிக்கல் வீடியோ அப்படி இப்படின்ட்டு. அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் இனிமேல் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறேன். வீடியோஸ் வந்து நான் நிறைய பண்ணாதனால தான் எனக்கு இந்த வியூஸும் சரி, கொஞ்சம் சேனலோடைய ஸ்லோ டவுனும் ரொம்ப ஓவராக அடி வாங்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து டிவிகே சாங்க்கு வந்து 5K வியூஸ் தாண்டி போகுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5000 வியூஸ் தாண்ட போகுது. வெரி வெரி ஹாப்பி. ஒரு வழியாக தளபதிக்கு மியூசிக் பண்ணிட்டோம். சந்தோஷமாக. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், அவர் வந்து திரும்ப சினிமா படம் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவர் திரும்ப படம் பண்ணணுன்றது தான் எங்கள் ஆசை. அது நடக்குமான்றது அவர் கையில் தான் இருக்குது. நம்ம வந்து தொடர்ந்து என்னுடைய சாங்கோட அப்டேட் வந்து இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2 வீடியோஸ் போடுறதுக்கான முயற்சிகள் நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் சாங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து என்னோடய இண்டிபெண்ட்டு லிரிக்கலாக இருக்கட்டும், இல்லை வீடியோ சாங்காக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். இது அப்புறம் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள். பை.